ambulance! Call an ambulance! But not for me. நீங்கள் அடுத்த 3 மணி நேரத்துக்கு போய் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருப்போங்க. ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறதுல 2 டைப் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் செகண்ட் டைப், என்ன பண்ணணும்னு தெரியும் பட் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அதுக்கு மூடு வராது. சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்டக், கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஓவர்வெல்ம்ட். இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ முடியும் போது இந்த 2 டைப்பில் நீங்கள் எந்த டைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கம் டு த ஃபர்ஸ்ட் டைப். ஐ ஹாவ் டு பிரேக் இட் டு யூ. நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுறதை விட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை நம்பினாலே உங்கள் டெசிஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். பட் நான் வேஸ்ட் ப்ரோ. என்ன சுற்றி இருக்கவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் உங்களுக்கே உண்மையாக இருக்கீங்கன்னு நினச்சி இப்படிலாம் பேசுகிறீங்க. பட் நான் ஒன்று சொல்லிட்டா, அது உண்மையே இல்லை. யூ ஆர் ஆக்சுவலி பெட்டர் தேன் வாட் யூ திங்க் யூ ஆர். ஏன்னா இன்னும் இந்த பிளானெட்டில் இருக்க எல்லா ஸ்கில்ஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. கரெக்டாக? ஸோ இப்போவே ஒரு கன்க்ளூஷனுக்குலாம் வந்துடாதீங்க. நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டு எவ்வளோ தூரம் ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நிஜமாகவே வேஸ்ட்டாக இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டீங்க. சிம்பு டெம்ப்ளேட் இருக்கிறேன். உயிர் இருக்கா இல்லையா? அப்போ அது இருக்குன்னா இன்னும் நம்மளுக்கு கடவுள் டைம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு சொல்யூஷன், எக்ஸ்ப்ளோர் அண்ட் டூ சம்திங். சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நத்திங். நெவர் ஃபர்கெட் தட். அப்பப்போ சின்ன சின்ன பிரேக்ஸ்லாம் எடுங்க, பட் திருப்பி வந்துடுங்க. புஷ் த்ரூ இட் ஆல் அண்ட் ஃபைண்ட் யூர் டெஸ்டினி. இப்போ செகண்ட் டைப்க்கு வரும். என்ன பண்ணணும்னு தெரியும் பட் பண்ண முடியல. ஈவன் தான் இங்கே காம்ப்ளிகேட்டடு. இட் இஸ் த டைப் வேர் யூ லிட்ரலி டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் முடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யுவர் ரீசன்ஸ் விட் ப்ராப்ளி பி டயர்டாக இருக்குது, கடுப்பாக இருக்குது, எனக்கு பண்ண தோணலை, ட்ரை டு புஷ் த்ரூன்னு நான் உங்ககிட்ட ஈஸியாக ஒரு வாரத்தில் சொல்லிடலாம். பட் அதை பண்ண முடியாதனால தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. நாளைக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் டேக் அ டீப் பிரெத் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். ஏன்னா நான் அடுத்து சொல்ல போகிற ஸ்டெப்ஸ்க்கெலாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் டைம் ஒதுக்குனா தான் அதெல்லாம் வேலை செய்யும். ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா இப்போ போய் படிங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். தேர் இஸ் அ 90% சான்ஸ் தட் யூ வில் ஜஸ்ட் கண்டினியூ இட். ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபோன் ஓப்பன் பண்ணி அதில் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ மணி நேரம் போகுன்னே தெரியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 3 மணி நேரம் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து ரிக்ரெட் பண்ணிட்டுருப்போம். நாடா நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நம்மக்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை, நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல, வி ஆர் அடிக்டட். போன செமஸ்டர் என்னாச்சுன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு 3-4 மணிக்கு உட்காந்து இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தேன், எக்ஸாமுக்கே படிக்காமல். பட் இப்போ அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணலாம். சரி, லாஜிக்கலாக யோசிங்களேன். வை ஆர் யூ ஃபீலிங் ஸ்டக்? 2 reasons. 1, you can't get a solution to something. For example, இப்போ நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கு அதான் ஒரே சொல்யூஷன். அண்ட் செகண்ட் ரீசன் இஸ் யுவர் மைண்ட் இஸ் ஸ்க்ரீமிங் ஃபார் அ ரிவார்ட் சிஸ்டம். மனுஷன்னு பிறந்த ஒருத்தன் அந்த ஃப்ரீடம், ஹாப்பினஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் செய்வான். நீங்களும் அதான் பண்ணுவீங்க, நானும் அதான் பண்ணுவேன். பட் இந்த ஃப்ரீடம், ஹாப்பினஸ் இதெல்லாம் கிடைக்கலனா யூஆர் கோயிங் டு ஃபீல் ஸ்டக் அண்ட் டிப்ரெஸ்ட். சரி, என்னை பற்றி யோசிச்சு பாருங்களேன். அண்ட் டெக்னிக்கலி இந்த வாரம் ஒரு வீடியோ போடாமல் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணலாம். ஒரு 4-5 மாதம் முன்னாடிலாம் நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராஸ்டினேட்டராக இருந்தேன். பட் இப்போது இல்லை. ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா அந்த வீடியோவை நீங்கள்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய ரிவார்டு. ஸோ தட் ஜஸ்ட் கீப்ஸ் மீ கோயிங். புரியுதா? கன்க்ளூஷன், நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கும் ஒரு ரிவார்ட் சிஸ்டம் ஃப்ரேம் பண்ணணும். உங்கள் பிரெயினுக்கு எதையாச்சும் துரத்திட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இது உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் பண்ணுற வேலையில் ஏதோ ஒர்த் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஆக்சுவலி என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் பண்ணுற வேலையை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு திருப்பி இதுக்கு வர போகிறீங்க. அந்த சின்ன வேலை என்னன்னு தான் இப்போ பார்க்கணும். ஹியர் ஆர் 5 ways to do it. பட் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் தான். நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் நார்மலாக ஃபீல் ஆயிடுச்சு, டைம் திருப்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு திருப்பி உங்கள் மெயின் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. த ஃபர்ஸ்ட் வேஸ், ஹியர் சம் சில் மியூசிக் அண்ட் ட்ரா சம்திங். ஒரு க்ரியேட்டிவ் எண்டவர் மாதிரி எதுவுமே உங்கள் மூடை சேஞ்ச் பண்ண முடியாது. த செகண்ட் வே இஸ் டு க்ளீன் யுவர் ரூம் அண்ட் ஆர்கனைஸ் வாட் எவர் இஸ் இன் யுவர் ரூம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை பண்ணும்போதே உங்கள் பிரெயினுக்கு ஃபீல் ஆகும், ஓகே ஏதோ உருப்படியாக பண்ணுறான்டா அப்படின்னு. நீங்கள் விஷுவலாகவே எல்லாம் க்ளீன் ஆகுது, ஆர்கனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதோட சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட்டும் க்ளீன் ஆன மாதிரி ஆகும். The third way is to speak something and record it. அப்படி உங்களுக்கு ப்ரைவசியே இல்லைன்னா யூ கேன் டேக் அ நோட் அண்ட் ரைட் வாட் எவர்.
a poem, story, a quote, a fact, anything. Just unload the information in your brain. உங்கள் பிரெயின் ஒரு ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி தான். இது நிஜமாகவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. உங்கள் மைண்டில் ஏதாச்சும் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சப்கான்ஷியஸாக ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா இட் ஆல் ஜஸ்ட் டிஸப்பியர். இது எதுவுமே முடியலன்னா நீங்கள் ஃபோன் நோட்ஸில் கூட டைப் பண்ணலாம். ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்க்ரோல் அகேன். அண்ட் தேர் கம்ஸ் த ஃபோர்த் வே. இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிட்டலாகவே வேறு ஏதாச்சும் பண்ணலாம். ஐ மீன் அந்த ஃபோனை கீழே வச்சிட்டா மிச்சம்லாம் போர் அடிக்கும் கரெக்டாக. அதுக்கு தான் ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு லான்ச்சர் ஏற்றுங்க, ஃபோனில் விட்ஜெட்ஸோட விளாடுங்க, வால்பேப்பர் மாற்றுங்க, பின்ட்ரெஸ்ட் வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் த ஃபிஃப்த் வே இஸ் டு வாட்ச் அ சாஃப்ட் மோட்டிவேஷனல் வீடியோ ஆன் யூடியூப். யூ டோன்ட் ஆல்வேஸ் நீட் டேவிட் காகின்ஸ் ஸ்க்ரீமிங் அட் யூ. சாஃப்ட் மோட்டிவேஷன்னா இந்த டெட் டாக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். பை டூயிங் திஸ் யூ ஆர் நாட் ஓவர்லோடிங் யுவர் பிரெயின் லைக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ என்ன தான்டா சொல்ல வரேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஸ்மால் அண்ட் சிம்பிள் ஆக்ஷன்ஸ் லைக் திஸ் கேன் ஹெல்ப் அ டன் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். இப்படி ஒரு ரிவார்ட் சிஸ்டம் இருக்கிறதுக்கெலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு கன்க்ளூஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட் சிஸ்டம்னால உங்கள் மைண்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுதுன்னு கன்வின்ஸ் பண்ணுறீங்க. ஒரு வேலை செஞ்சால் காசு கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக வேலை செய்கிறீங்கல்ல, அதே லாஜிக் தான் இங்கேயும் வேலை செய்யுது. ஸ்டில் இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி புரியாமல் சில பேர் இருப்பீங்க. இந்த ரிவார்ட் சிஸ்டமில் ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுதா? வெல், ஆனால் ஒரு தப்பு பண்ணுறதுனால லைஃபே மாறுதுன்னா அந்த தப்பை பண்ணுறது இந்த கண்டெக்ஸ்டில் சொன்னேன். யூஆர் நாட் ஸ்டக், யுவர் பிரெயின் இஸ் க்ரைங் ஃபார் எ ரிவார்ட் அண்ட் யூ காட் திஸ். ஏதாச்சும் புரியலன்னா திருப்பி பாருங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு செலிப்ரேட் யுவர் ஸ்மால் வின்ஸ். ஓகே, பட் என்னடா அது பார்ஷியலி மிச்ச பாதி எவன்டா பண்ணது அப்படின்னு கேட்டால் உங்கள் ஸ்கூலோ காலேஜில் தான் பண்ணாங்க. பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். நம்ம என்ன ரோபோவா அப்படியே இப்படின்னு பண்ணதுக்கப்புறம் எல்லாம் மண்டையில் ஏறுறதுக்கு? லைக் நிஜமாவே ஸோ டிசிப்ளின் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ டிசிப்ளின் கன்சிஸ்டன்சி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே. Second, clean your room and organize whatever there is. உறவாடும் வேளை தண்ணீர் கமலம். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதுமா? கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க.